இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்டால் மாதிரி அமையிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். இந்த மே மாதம் சூரியன் உச்சம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது நடக்கக்கூடிய இடம் மேஷராசி தான். உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் அடைந்திருக்கிறார். இந்த சுனப்பா யோகம், மணப்பா யோகம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னென்னா, சந்திரனுக்கு 2, 12 கிரகங்கள் இருந்தால், சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் அந்த சுனப்பா யோகம், மணப்பா யோகம். சுனப்பா யோகங்கிறது சந்திரனுக்கு 2ல் இருக்கணும், அனப்பா யோகத்துன்றது சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கணும். இதில் என்ன அந்த ரூல், சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், ராகு, கேது இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் இருக்குமே ஆனால் அது வந்து தேடி வந்து பொருளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் வந்து மேஷராசியில், அதாவது மே மாதத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு 3 நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள், 3 நாட்கள் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பொருள் அல்லது நீங்கள் தேடக்கூடிய பொருள், அது பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அது பதவியாக கூட இருக்கட்டும், நீங்கள் விரும்பியது உங்களை தேடி வரக்கூடிய மாதம். அதுதான் விஷயம். அது பொண்ணாக இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், மண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் பாரதத்தையும் ராமாயணத்தையும் மறந்துடாதீங்க. ஆமாம், பொண்ணால் கெட்டது மகாபாரதம், பெண்ணால் கெட்டது, பெண்ணால் கெட்டது மகாபாரதம், மண்ணால் கெட்டது ராமாயணம். அப்போ இது ரெண்டுமே நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் அதிர்ஷ்டம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இதை உங்கள் ஜாதகத்தை வச்சு நாம் தேடணும். உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நமக்கு இந்த அனப்பா யோகம் இருக்கா, சுனப்பா யோகம் இருக்கான்னு நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடாது. இந்த மே மாதம் நமக்கு அது நடக்குமா, இதில் தான் புத்திசாலித்தனம் இருக்குது, அதில் தான் டேலண்ட் இருக்குது. அப்போ மேஷ ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. சார் தூங்க மாட்டீங்க சார், நீங்கள்
ஓடிக்கிட்டே இருப்பீங்க சார், பணத்தை தேடி, பதவியை தேடி, வெறி கொண்டு எப்படியாவது நாம் ஜெயிக்கணும், எப்படியாவது நம்ம செய்து காட்டணும் அப்படின்னு தூங்க மாட்டீங்க மேஷராசி என்பர்களே. ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி, ஏதோ ஷார்ட் டைமில் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது, இன்னொரு 20 நாள் தான் இருக்குது, இன்னொரு 15 நாள் தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சரியாக தூங்க மாட்டீங்க, தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. அப்போ இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய இடத்தில் மேஷ ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய, உங்கள் தொழிலில் உங்களுக்கு பயமாக இருக்கா, தொழில் பயம் இருக்கிறதா, நாளைக்கு எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன செய்யுமோ, எப்படி காப்பாற்றுமோன்ற பயம் இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க மேஷ ராசி அன்பர்களே. உடனடியாக அதற்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை. உடனடியாக அந்த மாதிரி தோஷ நிவர்த்திகளை செய்து கொள்வது சிறப்பு. அதோடு கூட மேஷ ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஃப்யூச்சரை பற்றின பயம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்குமே. ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இன்னும் 3 மாதத்தில் ஒரு விஷயம் வருது, அது நடந்துருமா, நடக்காமல் இருக்குமா, அது நடக்காட்டி நம்ம என்ன செய்யறது, இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்குமே. ஆனால் அந்த பயம் விலகும். அப்போ அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்கள் கை கொடுக்கும். அதுதான் உங்களை வாழ வைக்கும் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக ஜாப் ரினிவலாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், நிறைய செய்வினைகள் இருக்குது, நிறைய செய்வினை பிரச்சனைகளுக்கு. இப்போதும் வேலூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்துட்டு போகிறாங்க. அவங்க பெரிய பையன் ப்ரொஃபஸராக இருக்கார், நல்ல டீச்சர் குடும்பம், தம்பி அட்வொகேட்டாக இருக்காங்க, அப்பா இல்லை அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பையன் இந்த மாதிரி வேற ஒரு இதத்தில் பழகிக்கிட்டு இருக்காங்க சார், வசியத்தில் மாட்டிக்கிட்டாங்க சார், எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டு வந்துட்டு போகிறாங்க. அன்னைக்கு தெரியாது அப்படின்னு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டான குடும்பம். அப்போ அதை போல் செய்வினை கோளாறுகள், மற்றவர்களால், எதிரிகளால், பகைவர்களுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால், அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால், அல்லது மாந்திரீக தோஷங்கள், மந்திரம் மாந்திரிச்சு விடுறது, மாந்திரீகம் பண்ணுறது, அந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகும். கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பவர்கள். இதனால் நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறது, வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது, அல்லது அடிக்கடி சண்டை வருது, வீடில் நிறைய கடன் சுமையாகிறது, வீடே சுபிக்ஷம் இல்லாமல் இருக்கிறது, இருள் சூழ்ந்ததை போல் இருப்பது, மனசில் வரக்கூடிய பயம், உடம்பு அடிக்கடி படுத்தி எடுக்கிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் அதற்குரிய அறிகுறிகளாக இருக்கும். அப்போ சூரியன் உச்சம் பெற்ற மேஷ ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களை வாழ வைக்கும் மாதமாக அமைகிறது. சூரியன் உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை, அது அற்புதமான யோகம். எதையும் செய்து காட்டக்கூடிய, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அற்புதமான யோகக்காரர்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ வளர்ச்சி முக்கியம். ஒரு வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது, வெற்றி நிச்சயம். அப்போ இந்த வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். பிறப்பு ஜாதகம் பேசும் மேஷராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.